அஸ்ஸலாமு அலைக்கும். சஹீஹுல் புகாரியுடைய ஒவ்வொரு ஹதீஸா நம்ம பார்த்துட்டே வரோம். சோ அதன்படி இன்னைக்கு எத்தனாவது ஹதீஸ்ல இருக்கும் அப்படின்னா 18வது ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல என்ன சொல்ல வராங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹதீஸ்னா என்ன? குர்ஆன்ல இந்த வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்றான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஹல் அதாக ஹதீஸுல் மூசா. மூசாவுடைய செய்தி உங்களுக்கு வந்தது தானே அப்படின்னு. பொதுவா ஹதீஸ் அப்படின்ற வார்த்தை ஒருத்தவங்களுடைய பற்றின செய்தி, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றின செய்தி, ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, செஞ்சாங்க அப்படின்ற அந்த வரலாறுகளை நமக்கு சொல்றதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஹதீஸ் அப்படின்றது அரபு மொழியில. பட் இந்த ஹதீஸ் அப்படின்றது யூஸ்வலா அதன் அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புது விதமான செய்தி அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி நல்ல தெரிஞ்ச விஷயம் கிடையாது, புது விதமான செய்தி. அப்போ மூசாவை பற்றி எல்லாருக்குமே அங்க தெரியும், மூசா அலை இஸ்லாமை பற்றி, ஃபிரௌனை பற்றி எல்லாமே தெரியும். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் மூசாவுடைய செய்தி ஹதீஸ், அதாவது புதிய செய்தி உங்களுக்கு வந்தது தானே அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது அந்த செய்தி தான், பட் அதனை பற்றின பாக்குற வியூ, அதை நான் உங்களுக்கு காட்ட போற விதம் வேற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்காக அந்த ஹதீஸ் அப்படின்ற வார்த்தையை அந்த வசனத்துல எல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருப்போம். அதே மாதிரிதான் நமக்கு நிறைய ஹதீஸ் தெரியும், அந்த ஹதீஸை மனனம் கூட செஞ்சு வச்சிருப்போம், அதை நிறைய நேரம் வாழ்க்கையில அப்ளை பண்ணிப்போம். சிலர் அதை நல்ல விதமா அப்ளை பண்றோம், சிலர் நம்ம எக்ஸ்கியூஸை ஃபாலோ பண்ணிக்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் இதையும் தானே செஞ்சிருக்காங்க, அதையும் தானே செஞ்சிருக்காங்க, சோ நான் இது செய்யறது ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படின்னு எக்ஸ்கியூஸ்க்காக, தப்பிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிருப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சோ இங்க நம்ம இந்த ஹதீஸை ரொம்ப டீப்பா பார்த்துட்டு வரோம். அப்போ இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லுது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அவர்கள் தம்மை சுற்றிலும் தம் தோழர்களின் ஒரு குழுவினர் இருக்க, தோழர்கள் அப்படின்னா யாரு? சஹாபாக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்க மாட்டீர்கள் என்றும், திருட மாட்டீர்கள் என்றும், விபச்சாரம் புரிய மாட்டீர்கள் என்றும், உங்கள் குழந்தைகளை கொல்ல மாட்டீர்கள் என்றும், நீங்கள் எவர் மீதும் அவதூறை இட்டுக்கட்டி உங்களிடையே பரப்ப மாட்டீர்கள் என்றும், எந்த நல்ல காரியத்திலும் எனக்கு மாறி செய்ய மாட்டீர்கள் என்றும் என்னிடம் உறுதிமொழி கொடுங்கள், அதாவது சத்தியம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. சோ அப்போ சத்தியம் செய்யறதுனால என்ன நடக்கும்? உங்களில் யார் இதை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு பிரதிபலன் அளிப்பது அல்லாஹ்வின் பொறுப்பாகும். இவற்றில் மேல் கூறப்பட்ட குற்றங்களில் ஏதேனும் ஒன்றை ஒருவர் செய்து அதற்காக இந்த உலகத்திலேயே அவர் தண்டிக்கப்பட்டு விட்டால் அதுவே அவருக்குரிய பரிகாரம் ஆகும். இவற்றில் ஏதேனும் ஒன்றை செய்து அல்லாஹ் அவரது குற்றத்தை மறைத்து விட்டால் அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் விடப்பட்டவர் ஆவார். அல்லாஹ் நாடினால் அதை மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் அது அவரை தண்டிப்பான் என்று சொன்னார்கள். உடனே நாங்கள் அதன்படி அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உறுதிமொழி அளித்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஹதீஸ் என்ன தெரியுது அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் வாங்குறாங்க. என்ன சத்தியம் வாங்குறாங்க? எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுங்க, நீங்க காப்பாத்துனீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு ரிவார்ட் தருவோம். சோ அல்லாஹ்வுடைய பொறுப்புல நீங்க விடப்பட்டுருவீங்க. அதே நீங்க குற்றத்தை செஞ்சுட்டீங்க, குற்றத்தை செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த உலகத்திலே தண்டனை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒருத்தவங்க விபச்சாரம் செய்யறாங்க, விபச்சாரம் செஞ்சவங்களுக்கு இந்த உலகத்திலேயே தண்டனை இருக்கு. அப்ப அந்த தண்டனை உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு பரிகாரம் ஆயிரும். அப்படி நீங்க தண்டிக்கப்படல, மறைச்சு செஞ்சிருக்கீங்க, அதை அல்லாஹும் மறைச்சிட்டான் அப்படின்னா உங்களுடைய செயல் அல்லாஹ்வுடைய பொறுப்புல விடப்பட்டிருக்கு. அவன் நாடுனா மன்னிப்பான், நாடுனா தண்டிப்பான். சோ உங்களுடைய அந்த பாவ மன்னிப்பு கோருதல், உங்களுடைய மனநிலை அதை பொறுத்து அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சோ இப்போ என்னென்ன செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் வாங்கினாங்க. சோ சஹாபாக்கள் கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்மளும் அதே நேரத்துல ரசூலுல்லாஹ் அவங்க கிட்ட சத்தியம் வாங்கினாங்க, அதே மாதிரி நானும் செய்ய மாட்டேன் அல்லாஹ் அப்படின்னு நம்ம நியத் வைக்கிறது சத்தியத்திற்கு சமம். சோ அப்போ அந்த நியத்தை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அந்த செயல்களை செய்யாம வந்தோம் அப்படின்னா நிச்சயமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ரிவார்ட் நமக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். பட் இதுல சொன்ன விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரும் பாவங்கள். அப்ப அந்த பெரும் பாவங்களை நம்ம எல்லாரும் செய்யாம தான் இருக்கோம். ஆனா எந்த அளவு செய்யாம இருக்கோம் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்க மாட்டேன், ஷிர்க் செய்ய மாட்டேன் அப்படின்றதா ஃபர்ஸ்ட் விஷயம். நம்ம எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை தான் நம்புறோம், அல்லாஹ் கிட்டதான் உதவி தேடுறோம். ஷிர்க் செய்யறோமா? அல்லாஹ்வை தவிர வேற கடவுள்கள் இருக்குன்னு சொல்றோமா? சொல்றது கிடையாது. ஆனா தௌஹீதை நிலைநாட்டுறதுல ஒரு சின்ன மாறுபாடு நம்மளுக்குள்ள இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குறேன், அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் உதவி தேடுவேன். அதே மாதிரி இந்த மூணாவது விஷயம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய சக்தி வேற யாருக்குமே கிடையாது அப்படின்றது. அதுலதான் நாம நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்றோம். இப்போ ஒண்ணும் இல்ல, என்னோட பாஸ் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அந்த பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க தாடி எல்லாம் பியர்டு எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிக்கோங்க, தாடி வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நிறைய மக்கள், முஸ்லீம் மக்களே நம்ம பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ட்ரிம் பண்ணலன்னா இந்த வேலை எனக்கு போயிடும், எனக்கு ரிஸ்க் இருக்காது,
சோ அப்போ நான் என்ன பண்றேன், சோ இந்த பாஸுக்காக என்னுடைய தாடியை நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ இந்த இடத்துல நம்மளோட நம்பிக்கை எங்க போகுது? என்ன நம்பிக்கை நம்ம வைக்கிறோம்? இந்த பாஸ்னாலதான் எனக்கு வேலை கிடைக்குது, இந்த வேலைனாலதான் எனக்கு வந்து சம்பளம் கிடைக்குது, சம்பளம் இருந்தாதான் என்னால வாழ முடியும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். என்னுடைய ரொப் அவன் தான் எனக்கு ரிஸ்க் அளிக்கிறான், அவனுடைய சக்தி வேற யாருக்குமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஃபாலோ பண்ணிட்டு வந்த சுன்னத்தை எதிர்த்து எனக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்ற நம்பிக்கைய அந்த இடத்துல நம்ம இழக்கும். சோ அப்போ நம்ம தௌஹீதை நிலைநாட்டல அப்படின்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட நம்பிக்கை எங்க போகுது? இந்த ஹஜ்ரத் கிட்ட போனா இந்த ஹஜ்ரத் உங்களுக்கு இருக்க பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வாரு. என்ன தீர்வு சொல்வாரு? அம்மா உடம்புல ஜின் ஏறி இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் நீ செஞ்சுட்டு வந்தேன்னா இந்த ஜின்னு உன்னை விட்டு போயிருமா. என்ன செய்யணும்? குரானை ஓதி நீ வந்து ஊதி தண்ணியில எல்லாம் எல்லா இடத்துலயும் தொளிச்சு விடணும். இந்த தகடு ஒண்ணு இருக்கு, இதுல குரான் வசனம் இருக்கு, இது தலைக்கடியில வச்சு படுக்கணும். அதுக்கப்புறம் இந்தந்த பழங்கள் எல்லாம் சாப்பிடணும், இந்த பேர்லாம் சொல்லி பாத்திகா எல்லாம் ஓதி நீ சமையல் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதை கேட்டு யார் ஃபாலோ பண்ணாலும் அப்போ அல்லாஹுடைய சக்தி, அல்லாவுக்கு தான் ஒரு சோதனை நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு, அல்லாவுக்கு தான் பிள்ளையை நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு, அல்லாவுக்கு தான் நமக்கு நோயை ஏற்படுத்தக்கூடிய நோயை அல்லாஹ் டைரக்டா கொடுக்க மாட்டான். மேபி அது நம்மளுடைய குற்றங்களை மன்னிக்கிறதுக்காக அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இலகுவான ஒரு முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அதை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. அப்போ இது வேற யாருனாலையும் எதனாலையும் வராது அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கும் போது அல்லாஹ் 4 நாள் மட்டும்தான் நடக்கும், 4 நாள் கிட்ட டைரக்டா கேட்கிறேன். ஏன்னா நடுவுல எனக்கு எந்த மீடியேட்டரும் தேவையில்லை, இந்த தகடின் மூலமா எனக்கு எதுவும் நடக்காது. ஸோ குரான் வசனம், குரானே நம்ம கையில இருக்கு, குரானே மொத்த புத்தகமா இருக்கு, அது ஏன் தகடா இருக்கணும்? அந்த தகட தலைவாணிக்கு அடியில வச்சு படுத்தா அதனால இது போகும். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல சிறுக்கு செய்யாம இருக்குமா? இந்த சிறுக்கு தான் சொர்க்கத்திலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப என்னோட ஒரு சின்ன காரியம் கூட ஷிர்க்குடைய சாயல்ல இருக்கக்கூடாது. ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். என்னுடைய செயல்கள் ஷிர்கின் பக்கம் போகக்கூடாது. இந்த உலகத்துல நம்ம மத்தவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறதுக்காக பெரிய பெரிய கார் வாங்கி வீடு வாங்கி பங்களா வாங்குறதுக்காக இந்த உலகத்துல நம்ம வரல, சோதிக்கப்படுறதுக்காக தான் இந்த உலகத்துல வந்திருக்கோம். இப்போ நம்ம அதை மறந்து போயிரும். நல்லா சம்பாதிக்கணும், நல்லா செலவு பண்ணணும், நல்லா வந்து வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நல்லா ஊர் சுத்தணும், நல்லா சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும், இதெல்லாம் இருக்கலாம். ஆனா இந்த ஆசைகள் இந்த உலகத்திலேயே நம்ம நிரந்தரமா இருக்க போறோம் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடாது இன்ஷா அல்லாஹ். சோ அப்ப நம்ம மறுமைக்காக இருக்கோம் அப்படின்னா இதை நம்ம தூய்மைப்படுத்தக்கூடியவங்களாக இருப்போம். 2வது விஷயம் என்ன? விபச்சாரம் செய்ய மாட்டேன். விபச்சாரம் இந்த உலகத்துல இந்த காலத்துல ரொம்ப பெரிய ஃபித்னா என்ன அப்படின்னா இந்த விபச்சாரம்னு சொல்லலாம். மிகப்பெரிய குழப்பம். இந்த பக்கம் திரும்பினா ஒரு ஆடு இருக்கும், அந்த ஆடு என்னவா இருக்கும்? நல்ல பெண்களை கவர்ச்சியா வச்சிருக்கக்கூடிய ஆடு. இந்த பக்கம் திரும்பினா அதை விட ரொம்ப கவர்ச்சியான ஒரு ஆடு. அந்த ஆடை வந்து நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு திரும்பிக்க கூட முடியாது, அந்த அளவு ரொம்ப நம்மள வந்து உள்நோக்கி இழுத்துட்டு போகக்கூடிய. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பயானுக்காக நம்ம யூடியூப்குள்ள வந்தோம் அப்படின்னாலே அப்ப கூட ஒரு ஆடு வரும். அது என்ன ஆடா இருக்கும்? இன்னர் ஆட்ஸா இருக்கும். அந்த இன்னருக்கு யார் வருவா? ஒரு பொம்பளை வருவா. அந்த பொம்பளை எப்படி இருப்பாங்க அது நமக்கு தெரியாது. சோ அந்த பெண்ணை வந்து இந்த மாதிரி அரைக்குறை ஆடையில பாக்குறது விபச்சாரமா இல்லையா? நான் எந்த இன்டென்ஷனோடயும் பாக்கலங்க, ஆனா அது ஒரு 10 செகண்ட்ஸ் கண்டினியூஸா அந்த ஆடு இருக்கா, அதை பாக்குறோமா? சோ இந்த அளவு நம்ம ஆழமா போயும் பாக்குறது கிடையாது. என்னது, ஒரு வீட்டுல படம் ஓடுதா, 3 மணி நேரம் படம் ஓடுதா, பாட்டு வருதா, அதுல நிறைய காட்சிகள் இந்த மாதிரி அனாச்சாரமான காட்சிகள் வருதா, சர்வசாதாரணமா போச்சு. சோ அப்போ இந்த மாதிரி காட்சிகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது விபச்சாரம் செய்யறதா இல்லையா? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கண்ணால செய்யக்கூடியதும் விபச்சாரம் தான். ரீல்ஸ் பாக்குறது, கண்டினியூஸா ரீல்ஸ் பாக்குறது, அதுல பெண்கள் அரைக்குறை ஆடையில வர்றதுக்காகவே தனியா அதை வச்சிருக்காங்க. அதாவது இந்த ஷைத்தானுக்கு ரொம்ப இலகுவான காலம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபித்னாவை விட்டு உங்களால வெளியே வரவே முடியாது. அப்போ முடிஞ்ச அளவு என்னோட கல்பு அதுல இருந்து பாதுகாப்பு தேடி ப்ரொடெக்டிவா வைக்கணும். ரொம்ப கான்சியஸா இருக்கணும், ரொம்ப ரொம்ப கான்சியஸா. நம்ம எங்க 1% கூட கான்சியஸா இருக்கிறது இல்லை. இதெல்லாம் தப்பு அப்படின்றதே தெரியாம நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இதுல என்ன தப்பு இருக்கு? நான் ஆடு தானே பாக்குறேன், படம் தானே பாக்குறேன், பாட்டு தானே பாக்குறேன் அப்படின்ற அளவு அதை வந்து நியாயப்படுத்தி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம எங்க இந்த கான்சியஸா இருக்க போறோம்? அப்போ அந்த விபச்சாரம் செய்யல அப்படின்னா இந்த காரியங்கள்லாம் செய்யாம இருக்கணும். ஒரு பெண் அரைக்குறையா தெரியுறாங்க, இல்ல அவங்களோட ஆடை கவர்ச்சியா இருக்கு, என்னோட முகத்தை திருப்பிக்கிறேன்னா, என்னோட பார்வையை தாழ்த்துறேன்னா, ரோட்ல போகும்போது, வீட்டுல இருக்கும்போது, போனை பார்க்கும்போது, யாருமே பார்க்காம இருக்கும்போது செய்யறேன்னா, அப்போ அதை செய்யாம இருக்க இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுல இதுவும் ஒண்ணு. 3வது விஷயம்,
உங்கள் குழந்தைகளை கொலை செய்ய மாட்டீர்கள். யாரும் நம்ம குழந்தைய வந்து கொலை செய்ய மாட்டோம். ஆனா 3 வகையில குழந்தையை கொலை செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த அபார்ஷன் அப்படின்ற பேரு. குழந்தை உண்டாயிருச்சு, இப்ப இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், அதனால அபார்ஷன். ரொம்ப சர்வசாதாரணம் முஸ்லிம் மக்கள் கிட்ட. எனக்கு இப்ப அந்த குழந்தை தேவையில்லை, அதனால அபார்ட் பண்ணிட்டேன். இப்போ 3வது குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சு, அதனால அபார்ட் பண்ணிட்டேன். ஒரு உயிர் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடியது. அப்ப அந்த உயிரை கொலை செய்யறது, வெளியே வந்து கொலை செஞ்சா என்ன, வயிறுக்குள்ள கொலை செஞ்சா என்ன? அப்போ அந்த அபார்ஷன், கொலை செய்ய மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் இந்த இடத்துல சத்தியம் கேட்கிறான். நான் எந்த கொலையும் செய்யல அப்படின்னா, அபார்ட் பண்ணதும் குழந்தைதான். அது வந்து தாய், அந்த அந்த பிரசவத்தை உண்டாக்குன தாய்க்கு மட்டும் பொறுப்பு இல்லை, அதுக்கான தந்தை, அந்த குடும்பத்துக்கான பொறுப்பு எல்லாமே பொறுப்பு. இப்ப எல்லாரும் கொலை செய்தவர்களா ஆவாங்க. 2வது எப்படி குழந்தைகளை கொலை செய்யறாங்க அப்படின்னா, இது டைரக்டா கொலை அப்படின்னு சொல்லிட முடியாது. குழந்தைய பெத்துக்கிறாங்க, ஆனா அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும், எதுக்காக வளர்க்கணும், ஏன் வளர்க்கணும் அப்படின்றதெல்லாம் சும்மா வந்து சாப்பாடு ஊட்டுறேன், சும்மா போன் பார்க்க வைக்கிறேன், சும்மா அது பாட்டுக்கு வளரும் அப்படின்ற நோக்கத்துல கொலை செய்யறது. இது என்ன கொலை செய்யறாங்க, இந்த குழந்தைகளுக்கான ஒரு வளர்ப்பு முறை அப்படின்றது பெண்களுக்கு இதைத்தான் நல்லா கடமையாக்குறாங்க. கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். 2வது கணவனுடைய சொத்துக்களையும் பிள்ளைகளையும் நம்ம பொறுப்புதாரர்களா இருக்கணும் அப்படின்னு. சோ கணவனோட சொத்துக்கள் அப்படின்னா அவரோட சொத்து வந்து அனாவசியமா செலவு செய்யக்கூடாது. அதே மாதிரி அவங்களோட பிள்ளைகளை சரியான முறையில வளர்த்து எடுக்கணும். அப்ப சரியான முறை அப்படின்னா என்ன, அந்த குழந்தைக்கு என்ன தேவை, வளரும் போது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், பொருள் வாங்கி கொடுக்குறோம், கேம் எல்லாம் வாங்கி தரோம். பட் அந்த குழந்தைக்கு அறிவு ரீதியா என்ன தேவை, மார்க்கம் ரீதியா என்ன தேவை, அது எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அதுவும் கொலை செய்யறதுக்கு சமம் தான். சோ எப்படி கொலை செய்யறாங்க, இப்போ மார்க்கத்தை எதையுமே சொல்லி தர மாட்டாங்க. 1 மணி நேரம் நான் கிளாஸுக்கு போறேன், மதரசாக்கு விடுறேன் என் பிள்ளைய, அதுவே நம்ம மக்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு. 1 மணி நேரம் கத்துட்டு வராங்க அப்படின்றது. 8 மணி நேரம் ஸ்கூல்ல இருப்பாங்க, டியூஷன் வேற போவாங்க, அப்புறம் 2 மணி நேரம், மொத்தம் 10 மணி நேரம் உலகத்துக்காக செலவு பண்றாங்க. மார்க்கத்துக்காக 1/2 மணி நேரம் அவங்க வந்து குரான் படிப்பாங்க. குரான்லாம் படிச்சிருவான் என் பிள்ளை, 1/2 மணி நேரம் ஃபுல்லா கிளாஸ்ல குரான் தான் படிப்பா அப்படின்னு சொல்லி அதை பெருமையாக சொல்லக்கூடிய மக்களா இருக்காங்க. அப்ப இந்த குழந்தைய கொலை செய்யாம வளர்க்கணும் அப்படின்னா, அதாவது அவங்களோட உயிர்கள் செத்து போயிடாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு மார்க்கத்தை பத்தி எடுத்து சொல்றது, வீடுகள்ல மார்க்கத்தை பத்தி பேசுறது, அந்த குழந்தைக்கு என்ன அறிவு தேவை இருக்கு, இது எல்லாம் கொடுக்காம இருக்கிறதும் பிள்ளைங்களை கொலை செய்யறதுதான். 3வது வகையில எப்படி கொலை செய்யறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை தப்பு செய்யும் போது இது தப்பு அப்படின்றத எடுத்து சொல்லாம இருக்கிறது. இதனால இந்த குழந்தை அதிகமா தவறான வழிக்கு, நான் பாக்குற நிறைய முஸ்லிம்கள், இஸ்லாத்தை பேசக்கூடிய மக்களா இருக்காங்க, அவங்களோட பிள்ளைகள் தவறான பாதைக்கு போறாங்க. இது அல்லாஹ்வுடைய சோதனை, தவறான பாதைக்கு போறாங்க அப்படின்றது. ஆனா அதுல பார்த்த அந்த தாய்மார்களோ தந்தைமார்களோ அந்த குழந்தைக்கு இது தப்பு அப்படின்றத எடுத்து சொல்லாம, இது தப்புமா, இது செய்யக்கூடாது அப்படின்றத எடுத்து சொல்லாம, அதற்கான எந்த முயற்சியும் செய்யாம இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ எதற்காக நம்ம பிள்ளை வளர்க்கிறோம், நம்ம கபருக்குள்ள போனதுக்கு அப்புறம் மறுமை நாள் கேள்வி கேட்கிறவரை ஒரு அமல் நம்ம கூட வரும் அப்படின்னா அது சாலிஹான பிள்ளைகள், அது கேட்கக்கூடிய துவா. பட் இந்த சாலிஹான குழந்தைகள் நமக்கு துவா செய்யணும் அப்படின்னா முதல் நம்மனா யாரு, கபர்னா என்ன, கபருக்கு ஏன், பேரண்ட்ஸ்க்கு எப்படி நான் துவா செய்யறது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டாமா? அப்போ ஒரு தப்பை செய்யும் போது அந்த தப்பை தண்டிக்காமல் விடுவதும் குழந்தைகளை கொலை செய்யறதுக்கு சமமாக கருதப்படும். இது டைரக்டா அந்த பாவம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. பட் இதெல்லாம் வந்து அதனுடைய சாயல்லை தொடரும். சோ அப்ப இந்த 3 விஷயத்தையும் நம்ம செய்யாம இன்ஷா அல்லாஹ் நம்ம நம்மளுடைய குழந்தைகளை உயிருள்ள குழந்தைகளாக, ஈமான் உள்ள குழந்தைகளா, பர்பஸ் உள்ள குழந்தை. பர்பஸ், உனக்கு ஒரு பர்பஸ் இருக்குமா, என்ன பர்பஸ், ஸ்கூல்ல போய் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து நல்ல காலேஜுக்கு போய் நல்லா சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகுறது பர்பஸ் கிடையாது. நீ உன்னுடைய வாழ்வுக்கான நோக்கம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுதான் உன்னோட பர்பஸ். எப்படி தெரிஞ்சுப்ப, கொஸ்டின்ஸ் கேளு. எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், இறந்த பிறகு எல்லாரும் எங்க போறாங்க, ஏன் இறக்கணும், ஏன் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, உலகத்தை யார் படைச்சது, உலகத்தை தாண்டி பின்னாடி பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்கு, அந்த பிரபஞ்சத்தை யார் படைச்சது, அப்ப என்னோட இறைவன் எதுக்காக படைச்சான், அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்காக. இதெல்லாம் தேடு, அதை தேடி அதன் மூலமா அதை ஃபாலோ பண்ணு. இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்மளே செய்யல, அந்த பிள்ளைங்க எப்படி செய்வாங்க? அப்போ நம்ம செய்யறதன் மூலமா, அவங்களுக்கு எடுத்து சொல்றதன் மூலமா அவங்க நிச்சயமா பின்பற்றுவாங்க. அப்போ உயிருள்ள குழந்தைகளை நம்மளால் உருவாக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். எவர் மீதும் அவதூறு கூறி இட்டுக்கட்டி உங்களுடைய பரப்ப மாட்டீர்கள். இதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. யார பத்தியாவது ஏதாவது சொல்லி விடுறது, ஒண்ணு புறம் பேசுறது, அதுவும் குற்றம். ஒண்ணு இந்த வீட்டோட குறைய அந்த வீட்டுல சொல்றது, அந்த வீட்டோட குறைய இந்த வீட்டுல சொல்றது. ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ஒருத்தவங்க குறைய இன்னொருத்தவங்க, அவங்களோட குறைய இவங்க கிட்ட, அவங்க இல்லாத நேரத்துல அவங்கள பத்தி பேசுறது புறம். அவதூறு அப்படின்றது அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க, பட் நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம் இவங்க இதை செஞ்சாங்க அப்படின்னு.
அந்த விஷயத்த சொல்றது, செஞ்சானா அவன் அதை பண்ணானா அப்படின்னு இல்லாத விஷயத்த, தெரியாத விஷயத்த அவங்க மீது இட்டுக்கட்டி கூறி அதை மத்தவங்க கிட்ட பரப்புறது. இது அவ்வளவு பெரிய குற்றமா? கொலை செய்யறது எப்படியோ, விபச்சாரம் செய்யறது எப்படியோ அந்த அளவு குற்றம் தான் இது. அந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது? நல்ல காரியத்தில் எனக்கு மாறு செய்யக்கூடாது. பித்அத்தை சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்களோ அதுதான் நல்ல காரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட அல்லாஹ்வுக்கு நம்ம இபாதத் செஞ்சிட முடியுமா? அப்ப நான் எந்த நோக்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு விஷயத்தையும் நான் செய்யறேன், அப்ப அது பித்அத் தானே. ரசூலுல்லாஹ் செய்யல, அதை நான் செய்யறேன். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, நான் மாத்தி செய்யறேன் அப்படின்னா அது பித்அத் தானே. அதுல இருந்து வெளியே வரவும் முடியாது. என்னோட ஜமாத்ல இதுதான் ஃபாலோ பண்றாங்க, என்னோட ஆலிம் இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, என்னோட ஹஜ்ரத் இதுதான் சொன்னாரு, அவருக்கு தெரியாதா? ஆனா ஒரு செய்தி நமக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து வரும்போது, அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட இருந்து நமக்கு வரும்போது அதை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னோட காரியங்கள்ல பித்தத் இருந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு செயலை, ஒரு அமலை செய்ய போறோமா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா, அல்லாஹ் இதை அனுமதித்தானா, இந்த வகையில தான் செஞ்சாங்களா, அப்போ நான் செய்யணும். இப்போ இல்ல, நான் மாறு செய்யக்கூடாது இன்ஷா அல்லாஹ். சோ இந்த காரியங்கள், அந்த காரியங்களுடைய சாயல் எதுவுமே இல்லாம நம்ம தூய்மையா இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளுடைய காரியங்களுக்கு பொறுப்பேற்கிறான். இம்மை மறுமை வாழ்வுக்கான வெற்றியை நமக்கு ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். நம்ம எப்பவுமே இஸ்லாம் மறுமையுடைய வெற்றியை மட்டுமே பேசாது. நீ இதெல்லாம் செய், நான் மறுமையில தரேன், இதெல்லாம் செய், மறுமையில தரேன் அப்படின்னு சொல்றதே கிடையாது. நம்ம ஒரு துவா கேட்போம், என்ன? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்தின் நலவை எங்களுக்கு கொடு, வஃபில் ஆஹிரதி ஹஸனா, ஆஹிரா மறுமையுடைய நலவுகளை எங்களுக்கு கொடு. சோ இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த காரியங்கள் எல்லாத்தையும் சரியான முறையில செய்யறோமா, அப்போ நம்மளுடைய காரியங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்கிறான். இம்மை மறுமை வாழ்க்கையை நமக்கு இலகுவாக்கி சிறந்ததாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்படி சிறந்த மக்களா, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களா, முந்திக் கொண்ட மக்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.